வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிவு சார்ந்த சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல தருணத்துல கடந்த ஒரு மாத காலமாக நீங்க அடிப்படை பயிற்சியில உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு அற்புதமான விஷயம். மனிதர்கள் எதையோ தேடிட்டு இருக்கிறோம். அதுல நிறைவடைஞ்சமா அப்படின்னு பார்த்தா இல்லை. காரணம் நமக்கு சரியான வழிகாட்டுதல். அதைத்தான் குருத்துவம் சொல்லுவாங்க, மாஸ்டர்லினஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அது நமக்கு சரியாக அமைக்கும் பட்சத்துல நமக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை நம்மால உருவாக்கி கொள்ள முடியும். அந்த வகையில் நீங்கள் வேதாத்திரியம் என்ற அற்புத வாழ்க்கை முறையை அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உருவாக்கி இன்று வரையும் சிறப்பாக பல லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொண்ட ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, இன்று நாமும் தேவைகளை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவா தேவைகள் என்று நாம சிந்திக்கும் பொழுது அதுல விருப்பம்னு ஒண்ணு இருக்கு, அதாவது நீடுன்னு ஒண்ணு இருக்கு, தேவைகள் என்று. ஜென்ரலா நாமும் இந்த விருப்பம் இருக்கு பாருங்க, அவற்றை தேவைகளாக சிந்திக்க தொடங்கியிருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, விருப்பம் என்பது மனதால தொடர்ந்து உருவாகக்கூடிய ஒரு தன்மை. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, நம்ம பார்க்குற ஒரு பொருளை பார்க்குறோம், ஒருத்தர் நல்ல உடை அணிஞ்சிருக்காங்க, ஓ இது நல்லா இருக்கு அப்படின்னு முதல்ல அவங்கள பார்க்குறோம். இதை விட இன்னும் நல்ல ஒரு டிசைன் நமக்கு கிடைச்சா வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒரு வீடை பார்க்குறோம், கார் ஓட்டிட்டு போறதை பார்க்குறோம், பைக்கு பார்க்குறோம், அல்லது ஒரு நல்ல ஆபரணத்தை போட்டிருக்கிறத கவனிக்கிறோம். அவைகளை பார்க்கும்போது நமக்கு மனம் தூண்டப்படும். அத உள் தூண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் கிரேவிங்னு சொல்லுவோம். அது இயல்புதான், எல்லாத்துக்கும் இருக்கு. அது தப்பா அப்படின்னா கிடையாது, எல்லாத்துக்கும் நமக்கு எல்லா மனசுலையும் இருக்கிற ஒரு விஷயம். அதை பார்த்தோன்னே அதன்பால் ஈர்க்கப்படுவோம். ஆனா அது தேவையா இல்லையா அப்படின்னு சிந்திக்கிற தெளிவு நம்ம இடம் இல்லைன்னா அவைகளை எல்லாத்தையும் மனசுல சுமக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் சொல்ல போனா தேவைகளாக கற்பனையில உருவாக்கி கொள்வோம். பார்க்கிறது, விரும்புறது, ரசிச்சது அத்தனையும் என்ன பண்ணுவோம், கவனமா நீங்க இந்த விஷயத்தை பிரிச்சு பார்க்க தெரியாதனால என்ன பண்ணுவோம்னா அதை எல்லாத்தையுமே வாழ்க்கை தேவைகளாக மனதுல பாவிக்க ஆரம்பிச்சு. அப்ப என்ன ஆகும், ஒரு நண்பர் வீட்டுக்கு போறீங்க, அவர் ஒரு பெரிய டிவி வாங்கியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஹால்ல வச்சிருக்காரு, உங்களை கூட்டு போய் காமிக்கிறாரு, இது நல்ல ஹெச்டி டிவிங்க, நல்ல பவர்ஃபுல்லா இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டெல்லாம் காமிக்கிறாரு. உண்மையிலே அது கலர்ஃபுல்லா இருக்குது. அதை பார்த்து நீங்க ரசிக்கிறவங்க அதோட விட்டுட்டா பரவாயில்ல, இதே போல நம்ம வீட்லயே ஒரு டிவி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு விருப்பத்தை மனதுல பதிய வச்சுட்டு அதோட அந்த வீட்டை விட்டு வர்றோம்னு வச்சுக்கோங்களேன்.
அது அப்படியே இருக்கும். நாம அந்த விருப்பத்தை சரியா கையாள தெரியாதனால நாம என்ன பண்ணிடுவோம், அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். நம்ம ஹார்ட் டிஸ்க்ல அங்க எங்கேயோ ஒரு ஓரத்துல இருக்கும் அது. நீங்க அன்னைக்கே அதை எடுத்து இல்ல இது நமக்கு தேவையா இல்லையாங்கிறத பத்தி எல்லாம் யோசிக்காம அதை ஒரு ஓரமா வச்சிருப்போம். அப்புறம் எனக்கோ ஒரு நாள் தரஜார் பக்கம் போகும்போது அங்க ஷோரூம்ல அதே போல பெரிய ஹெச்டி டிவி வச்சிருப்பான். அதை சும்மா அப்படியே பார்த்து நிற்பான். வாங்க வாங்கன்னு உள்ள கூப்பிட்டு போய் பாருங்க, ரொம்ப கம்மி தான், நீங்க காசே கொடுக்க வேண்டாம், செக் லீஃப் மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயா வீட்டுக்கு கொண்டு வந்து எரெக்ஷன் எல்லாம் ஃப்ரீ தான் சொல்லுவோம். நாம அது தேவையா இல்லையா என்று ஏற்கனவே சிந்தித்து முடிவு செய்யாததுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பரவாயில்லையே இது மாதிரி ஒரு டிவி வாங்குறதுக்கு இவ்வளவு ஈஸியான ஒரு வழி இருக்குதா அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிடுவோம், அதை ஏற்கனவே நம்ம வீட்டுல ஒரு டிவி இருக்கும், அது நல்லா ஓடிட்டு இருக்கும், இருந்தாலும் என்ன பண்ணிடுவோம், அதை அனலைஸ் பண்ணாம கொண்டுட்டு வந்து அதை வாங்கி செக்லீஃப் எல்லாம் கொடுத்து வாங்கிட்டு வந்து மாட்டிடுவோம். மாட்டி பார்க்கும்போது நல்லாதான் இருக்கும். ஆனா என்ன நடக்கும், ஒரு ஸ்டேஜ்ல அந்த மாசம் ஆனா பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை டபக்குன்னு எடுத்துருவோம். அப்பதான் அடடா என்னடா இது, எவ்வளவு காசு ஆயிடுச்சு அப்படின்னு தோணும். இது ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப அன்பர்களே, நாம கொஞ்சம் கவனமா, அதை விழிப்புணர்வுன்னு சொல்றாங்க, கவனமா இருக்க வேண்டிய காலம். வாழ்க்கை மகிழ்ச்சியா கொண்டாட வேண்டியதாமா. பெரியவங்க எல்லாரும் சொல்றாங்க, உணர்ந்தவங்க எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க, வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ வாழ்க்கை உண்மையிலேயே கொண்டாடிட்டு இருக்கிறோமா, இல்லமா, இல்லைன்னா போராட்டமா இருக்கா அப்படின்னு நாம தான் நமக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டுக்கணும். போராட்டமா இருக்கும் பட்சத்துல எந்தெந்த விஷயங்கள்லாம் போராட்டத்திற்கு காரணம் என்று சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளணும். அடிப்படையில ரொம்ப முக்கியமானது, இன்றைய சமுதாயம் முழுவதுமே பொருளாதாரத்தை தேடி ஓடிட்டு இருக்கு. பொருள்துறையில அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், மெட்டீரியலா கார் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் வாங்கினதுனால என்ன கிடைக்கும்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. என்ன சிந்தனை எடுத்துக்கிட்டாலும் மகிழ்ச்சியாக வாழணுங்கிறது தான் அடிப்படையாக இருக்கும். ஏதோ பொருட்கள் வாங்கி சேர்த்தாலும் கூட இறுதியில நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா மகிழ்ச்சியா வாழ்றதாகத்தான் இருக்கு. நாம அது தெரியாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை இந்த விருப்பத்தின் பேர்ல இது நடக்குதா அல்லது தேவையை ஒட்டி நடக்குதான்னு சிந்திக்காம பல சிக்கலான சூழ்நிலையை உருவாக்கி போறோம். அன்பர்களே, அதனாலதான் மகிழ்ச்சி அவங்க சொல்றாங்க, தேவைகள் 3ன்னு சொல்றாங்க. அது என்ன 3 அப்படின்னா, வாழ்க்கையில ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு என்னென்ன தேவைகளோ அதுதான் நீட், அதுதான் தேவை. என்னென்ன அப்படின்னா அதை 3 வகையாகப்படுத்துறாங்க, 3 வகைப்படுத்துறாங்க. முதல் ஒன்று எது அப்படின்னா உணவு, நீர், அடிப்படை இந்த உடலுக்கு தேவையானது. நான் சொன்னேன் இல்லையா, உள் தூண்டுதல், இந்த உடலுக்குள்ள இருக்கிற தேவைகள். நாம எல்லாம் போராடிட்டு இருக்கிறோம், என்னுடைய மொழி பெருசு, உன்னுடைய மொழி பெருசு அப்படி எல்லாம். ஆனா முதல்ல நாம புரிந்து மதிப்பளிக்க வேண்டிய முக்கியமான மொழிகளில இந்த உடலின் மொழியும் ரொம்ப முக்கியமானது. அதை நாம பெரும்பாலும் கவனிக்க தவறிடுறோம், அப்படியே கவனிச்சாலும் உதாசீனப்படுத்துறோம்.
காரணம் ஏன் அப்படி நடந்துக்கிறோம்? இந்த உடலினுடைய மதிப்பு நமக்கு தெரியறது இல்லை, இதோட வேல்யூ தெரியாது நமக்கு. ஏன்? இலவசமா தாய் தந்தையால நமக்கு கொடுக்கப்பட்டது. எப்ப இந்த மதிப்பு தெரியும்? டாக்டர் ஒரு ஸ்லிப் எழுதி கொடுப்பாரு, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் அப்படி எல்லாம் எழுதி கொடுத்து இதையெல்லாம் பண்ணிட்டு வாங்க முடிவு சொல்றேன் பாரு. அல்லது உங்களுக்கு அது இருக்கு இது இருக்கு ப்ரெஷர் இருக்கு சுகர் இருக்குன்னு ஏதாவது ஒரு நோயை சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்குதான் யோசிப்போம், அடடட நம்ம ஏமாந்துட்டோமே, நாம கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி. அதற்கான ஒரு அற்புதமான தொடக்கம் தான் இந்த ஆரம்பகட்ட பயிற்சி. இப்ப நாங்க உங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த உடலுடைய மதிப்பை புரிய வைக்கிறோம், அதை பேணி பாதுகாப்பதற்கான பயிற்சி முறைகளை கொடுக்கும். முதல்ல ஏன் மதிப்பை தெரிஞ்சுக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க மெட்டீரியலா, பொருளாதாரமா நமக்கு பணம் இவ்வளவு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற நீங்க, பொருள் துறையில நிறைய பணம் வேணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு சின்ன சிந்தனையை சொல்றேன். நாம எவ்வளோ பெரிய ஆளு, கெட்டிக்காரர், சிறந்தவர்னு நினைக்கிற ஒருத்தர் கையில போய் 2 இட்லியை கொடுத்து ரத்தமா மாத்துங்கன்னு சொன்னா மாத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் முடியாது. அந்த டெக்னாலஜி எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க பசிக்கிற நேரம் சாப்பிடாம உதாசீனப்படுத்துறீங்க, தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்காம உதாசீனப்படுத்துறீங்க, உறக்கம் வரும்போது உறங்காம உதாசீனப்படுத்திட்டு டிவி பார்க்குறோம் அல்லது மொபைலை பார்த்துட்டு இருக்கோம். இப்படி நீங்க உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு விலைமதிப்பற்ற பொருள் தான் இந்த உடல். சோ அந்த உடலை முறையா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? உங்களுடையது. அந்த வகையில தான் இந்த பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப தேவைகள் என்ன அப்படின்னா 3 விஷயம் சொல்றாரு. ஒண்ணு, உணவு, நீர். இதுதான் அடிப்படை தேவை ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு. 2வது, உடை, இருப்பிடம். உடை வெப்ப நிலைகளில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. இருப்பிடம் என்பது அவர்கள் வாழ்வதற்கான ஒரு ஏற்பாடு. இப்போ உணவு, நீர் முதல் கட்டம். 2வது உடை, இருப்பிடம். 3வது தேவை என்ன தெரியுங்களா? இந்த உடல் உந்துதலால ஏற்படக்கூடிய கழிவுகள். உடல் உந்துதல் ஏற்படுது, பசி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணணும்? அதற்கான உணவு முறையை ஏற்படுத்திக் கொள்ளணும். உண்ட உணவு கழிவாக உடலை விட்டு வெளியே இருக்கிறது, அதற்கான சரியான சமன்பாடு. ஆண் பெண் நட்பு கூட கழிவை சமன் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாடு சமுதாயத்தில். சோ இப்படி 3 விஷயங்கள் தான் ஒவ்வொரு தனி மனிதனும் உயிர் வாழ்வதற்கு தேவை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். உணவு, நீர் முதல் தேவை, உடை, இருப்பிடம் 2வது தேவை, உடல் கழிவுகளால உண்ட உணவு கழிவு ஏற்படும், அதை முறையாக சமன் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும், உடல் உந்துதலால ஏற்படக்கூடிய கழிவுகளை சமன் செய்யக்கூடிய எல்லா ஏற்பாடும் செய்து கொள்ள வேண்டும். இது 3வது தேவை. இப்போ உண்மையிலேயே உங்களுக்கு என்ன தேவைன்னு நல்லா ஆழமா புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உணர்ந்துட்டீங்கன்னா, அதுக்கு மேல நீங்க விருப்பப்படுறீங்க அல்லது பார்க்கறீங்க அல்லது ரசிக்கிறீங்க அல்லது நாம அடைஞ்சு கொண்டு முயற்சி செய்றீங்களா, அது எல்லாமே தேவைக்கு மேலான விஷயங்கள் தான். இதை மட்டும் நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும். உண்மையிலே மனிதன் உயிர் வாழ தேவை என்ன? உணவு, நீர். அடுத்தது உடை, இருப்பிடம். அடுத்தது உடல் கழிவு உந்து சக்தி, உடல்ல ஏற்படக்கூடிய உந்து சக்தியால ஏற்படக்கூடிய உடல் கழிவை சமன் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, சூழல். இந்த 3 தான் நாம எல்லாருமே உயிர் வாழ்வதற்கு தேவை. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா விஷயங்களுமே அடிஷனல் தான். தேவைக்கு மேல இருந்தா யாருங்க? தேவைக்கு மேல ஒருத்தருக்கு ஒண்ணு இருந்ததுன்னா அவர் என்ன சொல்லுவோம்? செல்வந்தர்கள், பணக்காரர்னு சொல்லுவோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொன்ன இந்த 3 விஷயமும் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்க.
நிச்சயம் இந்த 3 இல்லாத மனிதர்கள் 99.99% இருக்க முடியாது. அதுல அளவுல வேணா வேறுபடலாம். இவருக்கு 10 சட்டை இருக்கலாம், அவங்களுக்கு 4 சட்டை தான் இருக்கலாம், அவங்க 1 சட்டை வச்சிருக்கலாம். அப்படி அளவுல வேறுபடலாம். ஆனா எல்லாத்துக்கும் இருக்கும். இப்ப தேவைகள் இதான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இன்னைக்கு தலைப்பு. உண்மையிலேயே நாம உயிர் வாழ தேவைகள் வேணும். அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் சார் மொபைல் போன் வேணாமா, பைக் வேணாமா, கார், அதெல்லாம் வேண்டாம் நான் சொல்லணும். ஆனா தேவைகள் நினைச்சு அதை நோக்கி ஓடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்றைய சிந்தனையினுடைய முக்கிய சாராம்சம். அது இருந்தாதான் மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னு உங்க வாழ்க்கை ஓட்டத்தை அதன் பின்னாடி ஓடுவதை தயவு செய்து இனி மாற்றி சிந்தித்துக் கொள்ளுங்கள். உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனும் தானா இருந்தாலும் பெண்ணால் சார் இருந்தாலும் சார் அவர்கள் உயிர் வாழ்வதற்கு தேவை ஃபர்ஸ்ட் உணவு, நீர், உடை, இருப்பிடம், உடல் கழிவு சீர் செய்தல் மற்றும் உடல் உந்து வேகத்தை சமன் செய்யக்கூடிய வாழ்க்கை முறை. இதுதான் ஒவ்வொரு தனி மனிதனும் தேவையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு கொடுத்து சென்றிருக்காங்க. இப்ப இதெல்லாம் அடிப்படையா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு மேல வேண்டியது அதெல்லாம் வேண்டான்னு இல்லை. கார் வேணும், பைக் வேணும், வீடு வேணும், சொந்த வீடு வேணும், எல்லாம் இருக்கட்டும். ஆனா உண்மையிலேயே நாம உயிர் வாழ்வு தேவை இந்த 3 தான் அப்படிங்கிறத மனதளவுல நீங்க புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். அப்படி இல்லைன்னா நாம எப்பயுமே நம்ம தாழ்வாகவே யோசிச்சுட்டு இருக்கோம். அவர் பாருங்க 2 கார் வச்சிருக்காரு, எங்களுக்கு பைக் வாங்க கூட முடியலைங்க அப்படின்னு மனசு என்ன பண்ணோம், ரொம்ப வேதனையிலேயே பார்க்கணும். அதை இன்னையோட விட்டுடுங்க. காரணம் நமக்கு எல்லாத்துக்கும் நம் தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய சூழல் மிகச் சிறப்பாக இயற்கையாக வைத்திருக்கிறது. அப்படிங்கிறத நல்லா நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த தேவைகள் பற்றிய சிந்தனை. நண்பர்களே, முறையாக உடலை பராமரிக்கிறது கூட மிகப்பெரிய செல்வங்கிறத மறந்துடாதீங்க. நல்ல ஆரோக்கியமான மனம்தான் உங்க மகிழ்ச்சிக்கான சரியான தளம், பிளாட்ஃபார்ம். இதையும் மறந்துடாதீங்க. பிளஸ் தேவை என்ன என்பது அடிப்படை வாழ்க்கைக்கு என்ன தேவை, ஒவ்வொருத்தரும் உயிர் வாழ்வதற்கு என்பதை பற்றிய புரிதலும் உங்களுக்கு இன்னைக்கு மகரிஷி அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. முடிஞ்சதுன்னா இது மாதிரி கிளாஸஸ் எடுக்கும்போது ஒரு சின்ன நோட் வச்சுக்கோங்க, குறிப்பு லேசா எழுதி வச்சுக்கோங்க. மீண்டும் அதை திருப்பி படிச்சீங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி தேவைகளினுடைய அவசியத்தை பற்றி ஒரு சின்ன சிந்தனை இந்த சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம். மீண்டும் இன்னொரு நாள் உங்களை இதே போல ஒரு நிகழ்ச்சியில சந்திப்பேன். அதுல மீண்டும் இதை பற்றி சிந்திப்போம் என்று சொல்லி என்னுடைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.